நடக்க முடியும். அது குழந்தை மாசமா ரொம்ப கத்தாது. குழந்தை மாசமா இருக்கு. ஏண்டா என்னாச்சு? தடி விடுறேன். ஓஹோ அண்ணி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். தண்ணி குடிக்கிறீங்களா? ரொம்ப பேசாதம்மா. சாயிடு போதுமா. குழந்தை மாசமா அவளே வருத்து பண்ணல. நீ ஏன்டா வேதனை பண்ணா? ஏமா பப்பாள் பையன் அது முன்ன கூட குடுறா. அதான் சொல்றேன் பாரு. எள்ளு உண்டை தட்டமாம்மா. ஏமா எள்ளு உண்டை வரமா. சரி அண்ணி அதெல்லாம் விடுங்க. ஏதோ என் தந்தை கேட்டாரு, அவர்கிட்ட சொல்றது நீ மறுத்தீங்க. இப்ப நான் உன்ன கேக்குறேன் அண்ணி, என்ன நீ காலை பத்தி கெஞ்சி கேக்குறேன். அந்த கருவுக்கு காரணம் யாரு? அந்த உண்மையை சொல்லு அண்ணி. நீங்க எதை வேணாலும் கேட்க சொல்றேன். ஆனா கருவுக்கு காரணம் கேட்காதீங்க. சொல்லு முடியாது முடியாது. காரிய கையோ புறப்பட்டால மாரியத்தான் போனாங்களே. இவன் இப்ப எவனா கூட போய் சந்தோஷமா ஆடுறப்பாரு. எவனுக்கு புள்ள வாங்கிட்டு வந்தது தேவடியாவா? எவனுக்கு வாங்கிட்டு வந்த புள்ளைவா?
சொல்லி உண்மையா? ஏய் சொல்றீங்க என்ன முறைக்கிற? இருமாமா என்ன கொஞ்சம் நவுந்து போமா. யாருக்குமா வந்தீங்க? வேணாங்க அது மட்டும் கேட்காது. சரி வாமா போலாம். வேணாம் குழந்தை வேணாம் சொல்லாம விடுமா? விடவே கூடாது. விடாத. கேளியம்மா. சரி வா. டேய் பையா, இவன் எப்படியா படி செவுடியா தெரியுமே வா. இந்த மாதிரி ஆட்டாட்டி செய்யார் பஸ் ஸ்டாண்ட் போனாக்கா நம்ம எல்லாம் போய் வீடு சேருமே. ஆமா. இவன் வீட்டுக்கு போக மாட்டான். போய் அந்த பஸ் ஸ்டாண்ட் போய் தங்கி வா. சின்ன சின்ன குழந்தைங்க பார்த்தாலும் மாமா. ஒண்ணு மேல ஆளுகள் பார்த்தாலும் மாமா. இந்த பெட்டியார் ஆளுகள் பார்த்தாலும் மாமா. வீட்டுக்கு ஒரு ஜென்மமாய் இந்த ஜென்மம் எடுத்து தூ மாட்டி செத்து போன அந்த செவுடியா. ஆனா நான் அப்படி கிடையாது. சின்ன சின்ன குழந்தைகளை பார்த்தா அப்பு செல்லம் அப்படி இப்படி நான் சொல்லுவேன். ஒண்ணு மாதிரி குழந்தைகளை பார்த்தாக்கா அவரு அண்ணன் அந்த மாதிரி சொல்லுவேன். ஒண்ணு மாதிரி குழந்தைகளை பார்த்தா செல்லம் மாமா கடைக்கு போயிட்டு வரியா? போலாம் கடைக்கு போயிட்டு வரியா? கம்மன் கட்டி வாங்கி வரேன்னு சொல்லுவேன். சித்தப்பாடா பெட்டிக்காரியா சித்தப்பா? ஏண்டா இல்லடா பையா கேட்டு பாரு இப்ப கூட அவரு சித்தப்பா நான் அண்ணன் பொண்ணு தானே. நான் எவ்வளவு பெருமையா சொல்றேன் ஆடின்ற பிறந்தாலே அந்த மாதிரி ஆளு. நான் வந்து இன்னமும் நான் பத்தினியா தான் ஆசைப்படுறேன். என் ஊர்ல போய் கேட்டு பாரு. நான் பஸ் விட்டு இறங்கி போனா என் கட்டவாரில பாத்துட்டு தான் போவேன். அக்கம் பக்கம் ஏது எடுத்து பார்க்க மாட்டேன். அது மட்டும் இல்ல டேய் நான் பச்சை தண்ணியில விதை கேத்துறேன். நானு பச்சை தண்ணி இவ ஏத்துவாளா? ஏத்த மாட்டா. நான் ஏத்துவேன். அது மட்டும் இல்ல பச்சை வாழை மக்கள் சோறு ஆக்குண்டா. நானு பச்சை சோறு ஆக மாட்டேன். இவ ஆக மாட்டா. ஆக்கி கொட்டி வச்சு நல்லா கதுக்கு வாய்வோ. ஏய் பாக்காதீ பாக்காது. நான் ரொம்ப கத்தாதிரியா? டேய் அது மட்டும் இல்ல கத்தாதன்றேன். ஆன்ச்சு நாத்த அடிக்குது. அடிக்கண்டா சூப்பரா குட்டி நீ. அவன் மூஞ்சி அவனி வர அப்படி வர அப்படி பருவாங்க யோசிச்சு போடுவோம். அப்படியே மாமனாங்க நீயே போலீஸ் கிட்ட மாத்தி அதான் மாட்டுவே போ. நீ சொல்றதுலயே மாட்டிக்க சொல்லியம்மா. நீ உன்னதான் சொல்றாரு. அது நாலு பேர் விளம்பரம் படுத்தாதே போலீஸ்காரர்கிட்ட நீ மாட்டிவே அப்படின்றாரு. அப்படியா? புரியுதா இல்லையாப்பா? நான் உனக்கு புடிச்சு குத்துறேன். போடு அப்ப குடி. டேய் பெரிய அடுப்பு மூட்டி இவ்வளவு பெரிய பானத்துக்கு அடுப்பு வச்சிருவாங்க. அந்த வாயை மட்டும் தூக்கி அந்த அடி கொண்டு முந்திடுவாங்க. நான் சொல்லுவேன் நான் ஒரு பத்தினியானால் என் தாய் ஒரு உத்தமையானால் நீ பத்திக்கிட்டு எரின்னு சொல்லுவேன். அப்படியே திகில் எரிஞ்சு அப்படியே திப்பின்னு எரியும். படப்பாடு பிஞ்சு போட படப்பாடு ரெண்டு பேர் தானே சொல்லுவேன் நானு. அப்படியே இந்த மாதிரி எல்லாம் கரையிலே தோய்வினாங்கன்னா இந்த அம்மா நான் கையாலே தோய்வினேன். நானு கையாலே தோய்வினேன். நானு வாட்டமா தோகுறா அப்புறமா இந்த மாதிரி பொம்பளையா வந்து ஜல்லிக்கரண்டி எடுத்து தொழுவி இப்படி எடுத்து மேல ஒரு சாதத்தை தொடுவாங்க. ஐயோ ஏமானுவாங்க. நான் அப்படி கிடையாது. இந்த கை அப்படி தொடுத்துன்னு உள்ள விட்டு ஏக்கா நீ பச்சை வாழைப்பழத்தை சோறு ஆக்குவீங்களா? பாய தண்டி ஆக்கு குழந்தை நீ ஆக்கு பாக்குற அவங்கள ஆக மாட்டாங்க. நீ அவ்வளவு நல்லவா அதான் சொல்றேன். நீ ஒரு ஆள் போதுல புண்ணியவான நல்லவங்க நீங்க ஆக மாட்டீங்களா? போடு ஆய் போட்டுருவா துண்ணுவாங்க. தெரியாதா இப்ப யாரு தெரியுமா புள்ள வாங்கிட்டு வந்துக்கிறா? அதை உட்காந்து கறி பேண்ட் போட்டுன்னு அவருதான் புள்ள வாங்கிட்டு வந்துக்கிறேன். இந்த செவுடியா மாமா அதான் உண்மை. ஓ சாமியோ சொல்லு சாமியோ அந்த மாதிரி ஆடுறவா? டேய் நீ நாடு யாருக்கு சொந்தம்? எந்த அம்மாக்கு எனக்கு சொந்தம். அந்த ஆடு நகை சொந்தம் கைத்ரி எங்க வீட்டுக்கு ஆசை எடுத்து போட்ட நகை இதெல்லாம் உன் வீட்டுக்காரா? உன் வீட்டுக்காரு என் அண்ணன். என் அண்ணால தான் உனக்கு இந்த வாய்ப்பு வசதியில வந்தது. உன் வீட்டுல இருந்து வரும்போது கந்திரி சேலை கட்டி வந்து கந்திரி போனேன், வாய்த்தொன்னு போனேன், பரும்போகு போனேன், எச்சக்கார போனேன், புளியமாத்தடியில பொங்கித்தொன்னு பொண்ணுடி நீ. கைத்ரி கைத்தி கைத்து முடிக்க முடியாதா? இது வார இல போகுது சும்மா. இது வார இல போகுது சும்மா. சேரி கட்ட நாயே நாயே சேரி கட்ட நாயே பாபா நாயே வாய்க்கு நாயே
அம்மாடி என்ன என் ஜக்கா தெரியல என்ன பேசிக்கிறீங்க என்ன உங்களுக்கு கற்பூர தீபம் கலை எந்த மாடத்திலே முகாரி ராகம் இது முகாரி ராகம் என்னாச்சு பக்கம் போனா எனக்கென போடி ஒரு தலை ராகம் எந்த வகையின் சாரம் அவன் கதி இரு மாமா அதான் ஜக்காத்தேர நாங்க சந்திச்சுக்கிறோம் என்ன கூடாங்க அடி மத்தியம் ஜக்காத்தேர என்ன வந்துக்காங்க சொன்னாங்க பாருங்க என் வீட்டுல 1000 நடக்கும் என் அண்ணி நான் அடிப்பேன் எங்க அண்ணி என்ன அடிப்பாங்க இந்த கதைக்கு நாங்க உன்னை அடிக்கவே இல்லையா நீ தான்
இது ரொம்ப தப்புதான். ஒண்ணுதான் இது மாதிரி ரொம்ப சாப்பிட்டு தப்பு. இருக்காங்க. அதான். பாவம். வாங்கிட்டியா? எல்லா பொருளும் வாங்கிட்டுமா. வாங்கிட்டியா? எத்தனை வச்சுட்டு அப்போ? ஏம்பா, உங்க அம்மா பீரோலைக்கு உன் பீரோலைக்கு. டேய், என் பொருள் என் பீரோல தான் வைக்கணும். மேல வைக்க, கீழே வைக்க. கீழே வச்சுட்டு வந்து செல்லும். கீழே வைக்கவா? மேல வேணாம். அவங்க பேரை வைக்க முடியாது. ஏன்? அது லாக்கர் ஒண்ணி போய். நாக்கு வாங்கிட்டா. ஆமா. ஆமாப்பா, உனக்கு எப்படி தெரியும்? என்ன ஒரு நாள் வேலைக்கு கூப்பிட்டாங்க. என்ன வேலை கூப்பிட்டு நானு? அவன் என்ன வேலை செய்யணும்? காவல் வேலை செய்யணும். அந்த வேலைக்கு தான் வந்தேன். கூப்பிட்டாங்களா? என்ன வேலைக்கு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு வேலைக்கு நான் போய் வேலை செஞ்சேன். செஞ்சியா? அதான். அதான் எத்தனை வைக்கலான்னு போன மாதிரி அப்ப தொட்டு லொட்டு கேள்வி அடா பாவிங்களா, நாக்கு முன்னால டைட்டா என்ன பண்ணி? போய் அப்புறம் அது எத்தனை பேர் என்ன பண்ணாங்க. அப்புறம் வேலை வைக்கவா? அது அவங்க அம்மா பீரோல எத்தனை வை. டேய், அந்த ஆள் பேசி போவாது, அந்த ஆள் பக்கத்தால வச்சே படுக்காது. அவன் கூடு கொளுத்திடான்னு தான் சொல்றேன் நானு. ஆமாம்மா. போய் வச்சு போ. உள்ளதை சொன்னா நீங்க அவளை நீ எதுவும் சொல்ல தேவை நாங்க.